என்னடி தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாங்க, ஆனா கோவில்ல யாரையுமே காணும். ஆனா அழகா டெக்கரேட் பண்ணிருக்கு. ஆமா, அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஆனா யாருமே வரல. சரிடி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை யாரையுமே காணுமே. அதுவும் அங்க இருக்காங்க பாரு. என்னடி, இதுதான் கோவிலுக்கு வர நேரமா? எங்கடி இவதான் கிளம்ப லேட் பண்ணிட்டா. அட விடுங்கடி, இன்னும் கோவில்ல ஏன் எல்லாரும் வரல? என்னாச்சு? எங்கடி இப்பெல்லாம் யாரு தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறா? ஆமா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? அப்ப புத்தாண்டுனா ஜனவரி 1 இல்லையா? ஓ, உனக்கு தெரியாதா? ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு, இன்னைக்கு நம் தமிழ் புத்தாண்டு. சரி, தமிழ் புத்தாண்டுனா என்ன? நான் இதுக்கு பதில் சொல்றேன். இன்னைக்கு தமிழர்களோட புது வருஷம் தொடக்கம் தான் தமிழ் புத்தாண்டு. இன்னைக்கு அதை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடுலாம் அலங்காரம் பண்ணி புது ஆடைகளை போட்டு கோவிலுக்கு போய் பாரம்பரிய உணவுகளை சாப்பிடுவாங்க. அப்படின்னா இது ஃபுல் ஃபேமிலி ஃபெஸ்டிவலா? ஆமா, இல்லையா பின்ன? எனக்கு ஒரு டவுட், ஏன் நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 கொண்டாடுறோம்? நான் இதுக்கு பதில் சொல்றேன். நம் தமிழ் நாட்காட்டி சூரியன் இயக்கத்தை தான் அடிப்படையாக கொண்டிருக்கு. அஸ்ட்ராலஜி படி சொல்லணுமா, சூரியன் மேஷ ராசியில நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு. இந்த மாற்றம் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 14ஆம் தேதி தான் பெரும்பாலும் நடக்கும். அதனால் தான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இப்போ புரியுதா? ரொம்ப நன்றிப்பா, இது எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே தெரியாது. அப்படின்னா சன்தான் நம்மளுக்கு நியூ இயர் அனௌன்ஸ் பண்ணும். எக்ஸாக்ட்லி, இயற்கை தானே நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குது. இதுவும் அப்படிதான். கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே நம் முன்னோர்கள் சூரியனை தான் வழிபட்டாங்க. இயற்கையும் நம் அன்னை தானே. தமிழ் புத்தாண்டுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? நம்ம இயற்கையோட படைப்புகள் எல்லாத்துக்குமே நிறைய மறுபெயர்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சூரியனை கதிரவனும் சொல்லலாம், ஆதவனும் சொல்லலாம், பகலவனும் சொல்லலாம். அதே போல் சூரியன் மீன் ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஏப்ரல் 14 போறதுனால் மேஷ சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே. தமிழ் புத்தாண்டோட பாரம்பரிய அர்த்தம் என்ன, கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளோட பழைய கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்கணும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கஷ்டம் எல்லாமே கலந்தது. அது எல்லாத்தையும் நம்ம சமநிலையில் உணர்த்தணும். நம் தமிழ் புத்தாண்டு தான் இனிப்பு கசப்பு எல்லாம் சேர்ந்துதான் வாழ்க்கை. அது போக நம் குடும்பத்தோட சேர்ந்து இருந்தால்தான் சந்தோஷம் பெருகும். அதுதான் சித்திரை திருநாள். சித்திரை தான் தமிழ் வருஷத்தோட முதல் மாதம். சித்திரை மாதங்கள் என்ன இருக்கும் தெரியுமா? நான் சொல்லுறேன். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, பங்குனி. இப்ப புரியுதா? சூப்பரா சொன்ன. அது என்ன பாரம்பரிய உணவு? அப்படின்னா என்ன செய்வாங்க? நம் தமிழ் முறைப்படி வாழை இலை விருந்து, மாம்பழம் பச்சடி, இனிப்புக்கு பாயாசமும் அறுசுவையும் அந்த உணவுல இருக்கும். நம் வாழ்க்கையும் இது போல சமநிலையில இருக்கணும்னு அர்த்தம். வாங்க எல்லாரும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடலாம். அப்படியா? வெத்தலையில காப்பு வச்சு மாமனந்தம் தாண்டி அட நெத்தியில் ஒரு பொட்டு வச்சு நாக்குரி சாண்டி இத பாருடா மாமனந்தம் தாண்டி சீரியஸ் தாண்டி வெத்தலை